ஆடியோ கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? செக். யா, கேன் யூ ஹியர் மீ? ஆடியோ கிளியராக இருக்கா? ஓகே, சரி. ஸோ நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ லிங்க் வந்து எல்லா குரூப்லேயும் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. எஸ், பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங்னோ ஜஸ்ட் ஃபார்வர்ட் த லிங்க் டு அதர்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. யா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, ரொம்ப நேரமாக நான் வந்து ஆடியோ கிளியரானு கேட்டுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ உங்களுக்கு எதுவும் காமிக்கலையா என்னன்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நவ் ஐ காட் ஆல் யுவர் மெசேஜஸ். ஓகே, ஸோ குட் ஈவினிங். குட் ஈவினிங். சரி, ஸோ நம்ம செஷன் உள்ளே போயிடலாம். ஸோ பிஃபோர் ஐ பிகின் தி செஷன், யாரெல்லாம் வந்து IBPS PO எழுதியிருக்கீங்களோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ யூ ஹேவ் டிஸ்கிரிப்டிவ் செஷன். நாளைக்கு லைவில் வந்து IBPS POக்கு நான் டிஸ்கிரிப்டிவ் செஷன் கொண்டு போக போகிறேன். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் வந்து ஆஃபீஸர் பேப்பருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி வந்து RC வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வந்து உள்ளே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதாவது வந்து ஃபுல் டோட்டலும் எடுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் வந்து I'll be telling you. ஓகே, லைவ் செஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறந்துடக்கூடாது, நாளைக்கு செஷனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மெயின்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? ஓகே, ஸோ SBI சாரி நாட் SBI IBPS PO மெயின்ஸுக்காக வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருக்க மெட்டீரியல் நம்ம கையில் கிடைக்க போகுது. ஓகே, ஃபார் அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங், HR இல்லைனா IT. ஸோ இந்த ஃபீல்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டூ ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூ கேன் லாகின். ஓகே, ஸோ 30 days ஸ்பெஷல் பேட்ச் இருக்கும். அதில் வந்துட்டு பேசிக் கிளாஸ், பேசிக் சர்க்கிள் ஃபாலோட் பை வைவா செஷன்ஸ் வில் பி கண்டக்டட். சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்குது. யாராவது வந்து ஃப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி படிக்கணும், TNPSC, SSC, ரயில்வேஸ், பேங்கிங், ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து படிக்கணும். இந்தந்த எக்ஸாம்ஸ் Group 2, Group 4, VAO, அப்புறம் வந்து CGL, MTS இதெல்லாம் இருக்குல்ல, ரயில்வேஸில் NTPC இருக்குது, நம்ம இதில் வந்து PO, RRB, SBIலாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு சொன்னால் இதை பற்றின டீட்டெயில்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து September 28 சண்டே கண்டக்ட் பண்ண இருக்காங்க. சரியா? ஸோ இட் இஸ் என்ட்ரி இஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ வென்யூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராண்டா ரேஸ் கேம்பஸ்ஸு திருநெல்வேலி அண்ட் நாகர்கோயிலில் இது நடக்க இருக்குது. சரியா? ஸோ இது வந்து எல்லா ட்ரெயினர்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க when they take YouTube videos. if anyone is interested, போய் அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் கண்டிப்பாக வந்து விஜயதசமிக்காக வந்து நம்ம ஒரு அமௌண்ட் வந்து நம்ம புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம். ஸோ அது வந்து உங்களோட ஸ்டார்ட் லெட் இட் பி ஃபார் த பேட்ச். ஓகே, ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அன்னைக்கு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது. சரியா? ஓகே, சரி. இப்போ நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு பாயிண்ட், ரெசிடென்ஷியல் கேம்பஸ் மறந்துடாதீங்க. ஃபுல் டைமாக வந்து 24 hours-உம் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கிற கேம்பஸ் நமக்கு மதுரையில் இருக்குது, அதுக்கப்புறம் குன்றத்தூரில் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக இருக்கிற எல்லா வெராண்டா ரேஸ்லையுமே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் விசிட் த பிளேஸ் டு நோ மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ நான் செஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்த கொஷனில் இருக்கிற கண்டினியூஷன் தான் இன்னைக்கு செஷனில் இருக்க போகுது. அப்பாடி, SBI கிளர்க்கில் 30 out of 30. அஜய் என்ன வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? குட், வெரி குட், வெரி குட். ஸோ 30யும் கரெக்டாக இருக்குமா அஜய்? ம், 30க்கு 30மே கரெக்டாக இருக்குமா ஸ்டேட் பேங்க் கிளர்க்கில்? ஓகே, ஸ்கோர்ஸ் வரும்போது கண்டிப்பாக லைவ் வரீங்க. ஓகே, ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணும்பொழுது லைவ் வரீங்க. ஓகே, நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பேன். ஓகே, யா, குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். whatever I have displayed, no,
question is displayed before you. I want the answer. So first மேலே directions check பண்ணிக்கோங்க. Few sentences have been given. Find out which of the following sentence is grammatically or contextually correct. Okay. ஒரு question மட்டும் error டவுட்டாக இருக்குது மேம், ரிமைனிங்லாம் கரெக்ட். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, அப்போனா அக்யூரசி வந்து போச்சுல, ஒரு பர்சன்டேஜ் போச்சுல. ஸோ அந்த கொஷின் உங்களுக்கு அங்கேயே நம்ம எடுத்துருக்கணும்னு தோணியிருக்கணுமே. ஓகே ஓகே, நம்ம நியூக்கு வந்து இப்போ லீட் கொடுக்குறாரு. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு போடுவோம். உங்களோட ஸ்கோர்ஸ் வரும்போது சொல்லுங்கள் அஜய். ஓகே சரி. ஸோ இது வந்து கிராமர் ப்ளஸ் கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடாக கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அண்ட் தேர் ஆஸ்கிங் ஃபார் த கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, இந்த வேர்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைட் ஹெடட்னஸ் கேன் சம்டைம்ஸ் இண்டக்டிவா. கேன்ன்றது மாடல் ஆக்சிலரி, அட்வர்ப் வந்து சம்டைம்ஸு. இது பக்கத்தில் எனக்கு V1 இருக்கணும்ல, அப்போ இண்டக்டிவ் இருக்கக்கூடாது, இண்டிகேட்டுன்னு இருக்கணும். ஓகே ஓகே, இண்டக்ட்ன்ற பாருங்க, இண்டிகேட்டிவ் வராது, இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ், ரைட்? அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம V1னா யூஸ் பண்ண மாட்டோம், வேர்ப்ஸ் வரணும் பொழுது இண்டிகேட் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏல எரர் கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ ஏ ஆப்ஷன் cannot be the answer, ரைட்? ஓகே, அப்போ we have two options. So we can check C வந்து ஐ மீன் தப்பு இருந்துருச்சுன்னா C ஆன்சர் வராது. ஓகே, people were demanding an independent probe and the suspense of several high-level officials. And the suspension தேன்ற ஆர்டிக்கல் பக்கத்தில் சஸ்பென்ஷன் தானே சொல்லுவோம். ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணுமா இல்லையா? நான் இது வந்துட்டு ஃபாண்ட்டே வந்து எப்போவும் வைக்கிற ஃபாண்ட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இது ஜூம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே வந்து சிலையும் யூ ஹாவ் எரர். ஓகே, சியில் எரர் இருந்தால் அப்போ டி ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, ஒன்லி பின்றது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, ஐம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு வேர்டு இருக்கிற கன்ஜங்ஷன் பார்த்துருப்போம். அது கூட பரவாயில்ல, 2 சென்டென்ஸை சேர்க்குற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஆடியோவில் என்ன ஃபால்ட்டு? பிரசன்னகுமார் ஆடியோ என்ன ஆச்சு? அதர்ஸ் இஸ் மை வாய்ஸ் வந்து கிளியர், அது மட்டும் சொல்லுங்கள். டிஸ்பிளே பண்ணியிருக்க ஸ்க்ரீனும் உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள், செக் பண்ணி சொல்லுங்கள். அதாவது எல்லாருக்குமே ஓகே இருந்தால் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. போர்டு நல்லா தான் தெரியுமா? இது ஓபிஎஸ்னால கொஞ்சம் ஸ்மாலாக தெரியுமா? ஓகே, ஃபோனில் பார்க்குறீங்களா? இதை விட பெரிய சைஸ் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே நிறைய பிளேஸ் எடுத்துக்கும். அதனால தான் நான் பெருசு வைக்கலை. ஆல்ரெடி பெருசாக தான் வச்சுருக்கேன், 20 தான் வச்சுருக்கேன். எப்போயே நம்ம இது ஸ்டுடியோவில் போவோம்ல, வீடியோ செஷன்ஸ் போகும்பொழுது இருக்கிற ஃபாண்ட் தான் வச்சுருக்கேன். ஓகே ஓகே, கிளியர் தானே? சரி, ஸோ இது பார்க்கலாம். ஸோ எஸ், சரி. So complete the sentence meaningfully using the best possible starter. Okay, choose the option that most effectively conveys the sequence and impact described in the original passage. Okay, so there are 3 sentences. என்ன கொடுத்துருக்காங்க? The president issued a statement yesterday. So ஏதோ பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அடுத்தது ஓகே, yeah, please do live. Okay, சரி. So almost immediately following his announcement, the police was filled with the fury of activity. Okay, ஸோ ஒரு இன்சிடெண்ட் கேட்ட பிறகு போலீஸ் வந்து ரொம்ப ஃபியூரியாக இருந்திருக்காங்கன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the statement highlighted that the pressures of the job were beginning to significantly affect the employees' mental well-being. இப்போ not much time has passed. ஓகே, இது ஸ்டார்டராக வருமானு பாருங்கள். இல்லை as soon as the president issued a statement, அப்போ வந்து the office was filled with flurry of activity, highlighting the pressures of the job were beginning to significantly affect the employees' mental well-being. அப்படி சொல்லலாம்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏ பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகே, ஏ ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை. ஓகே, பி நாட் மச் டைம்னா இங்கே ரொம்ப டைம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் டைம் சினாரியோ மென்ஷன் பண்ணியில்லை. ஸோ பி வரல. ஓகே, பி வரலன்னா இதுவும் வராது. ஸோ we have to check even C. Reading the statements regarding, no,
see reading the statements regarding statements படிச்ச பிறகு கிடையாது. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரசிடென்ட் இஷ்யூ பண்ணாங்க, அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஆஃபீஸ் வாஸ் ஃபில்ட் வித் வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஐ வுட் சே தட் ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் இயர். யூ கேனாட் ஃப்ரேம் ஈவன் வித் திஸ். ஆஸ் சூன் ஆஸ்னால் வந்து எவ்வளோ விரைவில் அது நடக்குது. ஓகே, குவிக்காக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது சொல்லலாம். ஓகே, ஏன்னா இமீடியட்லின்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால நீங்கள் as soon asம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சி வரும்னு சொன்னீங்கன்னா சி வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்கன்ட்டு எனக்கு சென்டென்ஸாக சொல்லுங்கள். கீர்த்தனா, பிரசன்னா, அதுக்கப்புறம் வந்து ஹரித். ஓகே, ஸோ யூ 3 tell me how you can frame a sentence. ஓகே, யூஸிங் சி. ஓகே, அதில் எப்படி வரும்? ஏன்னா இப்போ படித்தேன்ல, இப்போ பாருங்கள், ஏ எனக்கு வரும்னு நான் சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்னா I'll write the sentence. Okay, you tell me for C. நீங்கள் டைப் பண்ணுங்கள். As soon as the president issued a statement, the office was filled with a flurry of activity highlighting the pressures of the job were beginning. one second நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். சரியா? significantly affect the employees well-being. சரியா? இப்போ சொல்லுங்கள். ஓகே, எனக்கு அங்கே பாஸ் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. சி வந்து இம்பேக்ட் ஆஃப் ஜாப் ப்ரெஷர் பண்ணதுனால மேம் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் த ஜாப் வேர் பிகினிங் டுன்னு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் த ஜாப் வேர் பிகினிங் டுவா, ப்ரெஷர்ஸ் ஆஃப் த ஜாப் தான் அங்கே சப்ஜெக்ட், த ஜாப் இல்லை சப்ஜெக்ட், ப்ரெஷர்ஸ் ஆஃப் த ஜாப் தான் சப்ஜெக்ட். இப்போது இங்கே வந்து as soon as the president issued a statement நான் கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் கொஞ்சம் அதை வந்து டீப்பாக படித்து பாருங்களேன். இப்போ நான் எழுதியிருக்கிறத படிங்க. ஸோ அது மாதிரி பாக்கி இருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டும் பண்ண முடியுமா? இப்போ நான் இந்த கொஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின், இதே மாதிரி வரும்போது ஒரு கொஷின் யூ வில் நாட் பி ஏபிள் டு சால்வ். ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஐம் ட்ரைங் டு டெல் யூ. ஓகே, அங்கே என்ன இருக்குன்றதை நான் புரிய வைக்கிறேன். சரியா? ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்மளால் சேர்த்து சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து மேலே என்ன கொடுத்துட்டாங்க? சூஸ் ஆப்ஷன் மோஸ்ட் எஃபெக்டிவ் கன்வேஸ் தி சீக்வென்ஸ் அண்ட் இம்பேக்ட் டிஸ்கிரைப்ட் இன் த ஒரிஜினல் பேசேஜ். ஸோ இது வந்து நமக்கு as soon as சொல்லலாம். ஓகே, ஸோ shall I move to the next question? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் அடுத்ததுக்கு போகவா? டவுட் இருக்கா? ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ண பிறகு இது பண்ணலை. அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு, அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டு. அப்போ வந்து as soon as இது பண்ண வந்து ஆஃபீஸ் வாஸ் ஃபில்ட் வித் த ஃபியூரி ஆஃப் ஆக்டிவிட்டி. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் கமா போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டேன். ஓகேயா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன் நான். ஆப்ஷன் ஒன்லி ஏ, விச் இஸ் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 66. ஸோ சேம் சினாரியோ, அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதுவுமே நமக்கு ஸ்டார்டர் தான் கொடுத்துருக்காங்க. சூஸ் த ஆப்ஷன் தட் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி கன்வேஸ் த சீக்வென்ஸ் அண்ட் இம்பேக்ட் டிஸ்கிரைப்ட் இன் த ஒரிஜினல் பேசேஜ். ஓகே, ஸோ இப்போ எங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the business deal was finalized quite late, bringing in looming deadlines. ஓகே, பிஸ்னஸ் வந்து டீல் வந்து ஃபைனலைஸ்ட் வந்து கொஞ்சம் குவைட் லேட்டாக தான் ஃபைனலைஸ் ஆகிருக்கு. டெட்லைன்ஸ் கொண்டு வந்து இதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது செகண்ட் பாயிண்ட் வந்து the office atmosphere was tense due to looming deadlines. அந்த டெட்லைன்ஸை பார்த்து ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரே வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்காங்கன்றாங்க.
The stress of the deadlines was causing employees to become irritable and exhausted. Okay, so எதை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியும்? As looming deadlines வந்து were finalized by business deal, as looming deadlines were finalized quite late by business deal, comma, the office atmosphere was tensed ன்னு சொல்லலாம், இல்லை was stressed ன்னு கூட சொல்லிக்கலாம், was stressed and ஓகே, எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியும். இருங்க, அந்த சென்டென்ஸை ப்ராப்பராக தான் ஃப்ரேம் பண்ண பார்க்குறேன். ஏ வந்து 100% பாசிபிள். they are saying that எதை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியும் தானே கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஏன் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாக தான், ஆனால் ஒரு லூமிங் டெட்லைன்ஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டு டென்ஸாக இருக்காங்கன்றாங்க. ஓகே, பிகாஸ் இஃப் the due to deadlines, the stress of deadlines வந்து was causing employees to become எக்ஸாஸ்டடாகவும் எரிச்சலாகவும் ஆக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆஸ் லூமிங் டெட்லைன்ஸ் வந்து ஃபைனலைஸ்ட் பை த பிஸ்னஸ் டீல், நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் தட் மேட் த ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் மோர் டென்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். By causing employees to become irritable and exhausted. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் யூ கேன் ஃப்ரேம் 100% ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரெஸ்ட் அட்மாஸ்ஃபியர் ஆஃப் டெட்லைன்ஸ், டெட்லைன்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அட்மாஸ்ஃபியர்னு ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. புரியுதா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா பி இஸ் நாட் பாசிபிள், ஏ இஸ் பாசிபிள். பி இஸ் நாட் பாசிபிள்னா எனக்கு தெரிஞ்சு 2 ஆப்ஷன் போயிடுச்சு, பட் ஏ இஸ் பாசிபிள். அப்போ சி தனியாக வராது. ஓகே, சி மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். சி பார்க்கலாம். The atmosphere among employees were irritable and exhausted because the business deal was finalized quite late, bringing in looming deadlines. Yes, ஸோ இப்போது என்னால் சியும் வச்சு ஃப்ரேம் பண்ண முடியுது. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் இயர். ஸோ நந்தனா வந்து அதான் போட்டிருக்காங்க. கிளாஸ் டைம் எப்படி தெரியும்? டெலகிராம் கிளாஸ் டைம் எப்படி தெரியும்னா எப்போவுமே வந்து 3 to 4, ஆனால் சில டைம்ஸ் ஐ சேஞ்ச் த டைம் பிகாஸ் நமக்கு கிளாஸ் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவேன். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு தம்ப்நெயில்னு ஒன்று போஸ்ட் பண்ணுறாங்களே, இந்த சேனலில் வந்து ஒரு தம்ப்நெயில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அந்த தம்ப்நெயிலே இருக்கும், ரெண்டாவது அது கீழேயும் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ் நிஷா, ஓகேயா? அஜய் அண்ட் கீர்த்தனா, யுவர் ஆன்சர்ஸ் ஆர் ரைட் பிகாஸ் எனக்கு ஏ அண்ட் சி பாசிபிள்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இது பண்ணதுனால தான் இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க. சரியா, ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவங்க பண்ணலை. ஏன்னா எனக்கு பி ஆப்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸான அட்மாஸ்ஃபியர் இருக்கிறனால நம்ம கண்டினியூ பண்ணால் தான் அது சொல்லவே முடியும். ஸோ அதனால் நான் பி ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஏ அண்ட் சி இஸ் பாசிபிள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் வந்து ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் மட்டும் சால்வ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்கும்பொழுது இட் வாஸ் சிங்கிள் வேர்ட், ஆனால் இப்போ என்ன கொடுத்துட்றாங்கன்னா ஒரு ஃப்ரேஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சரியா, ஓகே. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்பைட் இருக்கா? டெஸ்பைட் இருந்தாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். இப்போ internal reforms implemented. Okay, after receiving strong feedback. Okay, so we'll check with 67th question. Okay, 67 பார்க்கலாமா? The team வந்து received critical feedback during the quarterly performance review. இந்த டீம் என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா critical feedback ரிசீவ் பண்ணியிருக்காங்க quarterly performance review. The feedback pointed out inefficiencies in workflow and communication gaps. அப்போ அது ரெண்டுமே எனக்கு நெகட்டிவ் தான் சொல்லுதா? ஓகே, அப்போ கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ்னு சொல்லுதா? As a result, the team initiated several internal reforms to improve coordination and productivity. ஸோ ரிசல்ட்டுன்னும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம்ல. இதுக்கு ரிசல்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா விஷயங்கள் வந்து கோஆர்டினேஷனும் ப்ரொடக்டிவிட்டியும் நிறையா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது எனக்கு என்னென்னா ஆப்ஷன் ஏ வருமானு சொல்லுங்களேன்.
despite the feedback clearly start பண்ணிருக்காங்க. Option A is not at all possible. ஏன்னா you need positive negative, but still the feedback clearly start பண்ணல. feedback தான் அங்க கிரிட்டிக்கலா இருந்திருக்கு. சரியா? ஸோ அப்படி நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ A வராதுன்னா B ஆப்ஷன். இது என்னையா ஆன்சரே கன்க்ளூட் பண்ணிட்டோம். A மட்டும் தான் ஸ்கிப் பண்ணேன். A மட்டும் ஸ்கிப் பண்ணதுலே வந்து I was able to find out the answer. ஓகே, ஸோ ஸ்ரீ கண்ணதாசன் வந்து இதுக்கான ஆன்சராக போட்டிருக்கீங்க. ஓகே, பிரசன்னா வந்து A and Cன்னு போட்டிருக்காரு. இப்போது A and C நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்பைட் 100% வராது. இப்போ டெஸ்பைட்னா யூ நீட் பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் கூட சொல்லியிருக்கேன் தெரியுமா, டெஸ்பைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெஸ்பைட் ஹர் இல்னஸ், ஓகே, ஷீ அட்டெண்டட் த கிளாஸ். சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இல்னஸ்ன்றது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். சரியா? இப்போது ஃபீட்பேக்கே நெகட்டிவாக இருக்குது. இப்போது த ஃபீட்பேக் கிளியர்லி என்ன பண்ணுது, கிளியராக எப்படி சொல்லுதுன்றான் சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே இட் ரிசீவ் கிரிட்டிக்கல் ஃபீட்பேக் டியூரிங் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ். கிளியராக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. ஸோ அந்த அட்வர்பே அங்கே வேண்டான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏவே நான் தூக்கிட்டேன். அப்போ ஏவை எலிமினேட் பண்ணும்பொழுது ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைனலைஸ் ஒன் ஆன்சர். ஓகே, வில் ஜஸ்ட் சி. இது பார்க்கலாம். சி வந்து வந்துருச்சு, பட் பார்க்கலாம். ஆஃப்டர் ரிசீவிங் ஸ்ட்ராங் ஃபீட்பேக், ஓகே, டியூரிங் த குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் review, the feedback pointed out inefficiencies in workflow and communication gap. As a result, the team initiated several internal reforms to improve coordination and productivity. Okay, so C வந்து அப்படியே கோர்வையாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கனெக்டிங் ஃபேக்டரை இந்த ஆஸ் அ ரிசல்ட்னு போட்டு சொல்லிக்கலாம். இல்லாட்டி ஆஃப்டர் ரிசீவிங் ஸ்ட்ராங் ஃபீட்பேக் அவங்க என்ன பண்ணாங்கன்றதை நம்ம நரேட் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்டென்ஸ் வந்து யூ கேன் ஃப்ரேம் வித் சி. ஓகே, எஸ். ஸோ ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன தெரியுமா, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஆனால் அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டே கொஞ்சம் லைட்டாக டஃப்பு. ரொம்ப டஃப் கிடையாது. ரொம்ப டஃப்பாக இருந்தால் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டுன்றுவாங்க, சிக்ஸ்த்து சென்டென்ஸும் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிடுவாங்க. இங்கே வந்து ABCDன்னு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன ஆர்டர்னு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, தட் இஸ் லிட்டில் டஃப். ஏன்னா வந்து இந்த எண்டிங் ஃபேக்டர் தட்டாக இருக்கும்லாம் முடிக்க முடியாது. ஏன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டு கொடுத்துட்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க சென்டென்ஸை நீங்கள் அப்படி போட முடியாது. ஓகே, சரி. இப்போ நான் க்ளூஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ண பார்க்குறேன். ஸோ நீங்கள் க்ளூ வந்து எனக்கு சொல்லுங்கள். பை இருக்குது, அப்போ ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன வரும்? இப்போ என்ன சொல்கிறாங்க, பவுன்சிங் பேக் லைட் ரேஸ் தட்னு சொல்கிறாங்க. இல்லை ஆன் இமேஜ் தட். அப்போது ஆன் இமேஜ்னு சொன்னால் தட் ரெஃபர்ஸ் டு ஆன் இமேஜ் தானே. அப்போ எனக்கு என்ன வரும்? ஓகே, ஸோ திஸ் cannot be the starting, this cannot be the starting. allowing your eyes to see an image வரலாம், ஆனால் appears வராது. அப்போ என்ன சொல்லலாம்னா இது ஸ்டார்டிங் சென்டென்ஸ் கிடையாது. இதுவும் போயிருச்சா, இ மட்டும்தான் இருக்குது. ஏ வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்னா ABCD தான், CDE. அப்போ அதுவும் வரல. இ தான் நமக்கு வந்து பாசிபிலிட்டி. இ பாசிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் திஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஏன் நான் சொல்கிறேன்னு பாருங்கள். அண்ட் இமேஜ் பக்கத்தில் எனக்கு சிங்குலர் வேர்ப், அந்த சிங்குலர் வேர்ப் எனக்கு இங்கே இருக்கா. ஸோ அதை வச்சு நான் சொல்லிட்டேன். ஸோ செக் யுவர் ஆன்சர். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? சிடி பேர். அதுதான் எனக்கும் தோணுச்சு. இமேஜ் தட் அப்பியர்ஸ். குட். எனக்கு வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்றதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ பைன்னு எனக்கு இருக்குது. ஸோ பை பக்கத்தில் எனக்கு ஒரு நவுன் வரணும்ல, ஏன்னா ப்ரிப்போசிஷன். அப்பியர்ஸ் இருக்காது. ஹிட்டு வேர்பு. ஸோ பவுன்சிங், அலாவிங். ஓகே, ரெண்டுமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் ஒன்று வந்து நமக்கு ஜெரண்டுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் கரெக்டாக எதோட சேர்த்து இமீடியட்டாக போட்டிருக்கீங்களோ அது அந்த பவுன்சிங்ன்ற வேர்டு தான் நமக்கு ரிலவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிரர் கிரியேட்ஸ் யுவர் ரிஃப்ளெக்ஷன் பை பவுன்சிங் பேக் லைட் ரேஸ். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ without reading I was able to finalize the answer. Okay, next one. ஓகே, ஸோ இந்த பேப்பர் வந்து நான் இன்னும் அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு டிஸ்கிரிப்டிவ் பார்த்த பிறகு அடுத்த நாள் இதோடைய இன்னும் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது இந்த பேப்பரில். ஸோ அந்த 10 கொஷினும் பார்த்துட்டோன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் 2024 பேப்பர் ஃபுல்லாக முடிச்சிட்ட மாதிரி ஆயிரும். ஓகே, இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஓ, அது ஒரு க்ளூ இருந்ததா? ஜே. ஓகே, நான் பார்க்கல அதை.
ஓகே டியில் மட்டும்தான் எண்ட் ஆகும்னு இருக்குன்றாங்க. ஓகே கமா போட்டிருந்தா எண்டிங் சென்டென்ஸாக வராதுல்ல, த எண்டிங் சென்டென்ஸாக வராதுல்ல, பட் we don't have that clue. ஓகே சிபிபிசி. ஓகே சி ஸ்டார்டிங்காக வருமா? வரலாம். அன்அரீட் மார்னிங்ஸ் இது வராதுல்ல, சொல்லாமா? ஏன்னா கமா இருக்குது, ஆண்டும் இருக்குது. டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ். ஓகே ரைட்டுன்னு சி ஆப்ஷனில் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி ஆப்ஷன் எலிமினேட். ஓகே சரி, இதில் ஏதாச்சும் க்ளூ இருக்கா? ஓகே தன்ற ஆர்டிக்கல் பக்கத்தில் நவுன் வரணும், த பக்கத்தில் இது வராது. த டிடாக்ஸ் பிகேம் த அன்அரீட் மார்னிங்ஸ் பிகேம் த ஸ்லீப் டிப்ரைவ்ட் வேர் குவைட் லேண்ட்ஸ்கேப்ஸ். அப்போ த பக்கத்தில் எனக்கு சி வராதுல்ல. டிஎன்சி நாட் அட் ஆல் பாசிபிள். டிஎன்சி இருக்கா அப்படின்னு பார்த்தேன், இல்லை. இப்போது த ஆர்ட் ஆஃப் ரெஸ்ட் லைஸ் இன் சூஸிங். ஓகே சூஸிங் ஹாலிடேஸ் இருக்குது, choosing unhurried mornings. Okay, and digital adjectiveல இப்போ இந்த பி பக்கத்தில் எனக்கு என்ன வரும்? டிஜிட்டல் டீடாக்ஸா இல்லாட்டி வந்து டிஜிட்டல் ஹாலிடேஸா? ஹாலிடேஸ் எப்படி டிஜிட்டலாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ. இபி என்ன பாரு, இபி வேர் குவைட் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஓகே ஓகே கம்மா இருக்குது. சூப்பர் குட். யார் போட்டிருந்தா? லைவ் போட்டிருந்தாரா? ஸ்ரீகண்ணதாசன் போட்டிருக்காரு இபி. ஓகே குட். இந்த பாயிண்ட்டும் சொல்லலாம், ஏன்னா கம்மா இருக்குது, அப்போ அங்கேயும் கம்மா இருக்குது, அந்த மாதிரி வச்சும் சொல்லலாம். இப்போ டிஜிட்டல் ஆப்வியஸாக டிடாக்ஸோட தான் போவோம். ஓகே சரி ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். இதுக்கு ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணுறோம்ல. ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் எரர் ஸ்பாட்டிங். ஓகே இது வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஷினாக இருக்குது. ஸோ இது என்னன்னு செக் பண்ணலாமா? ஓகே த கவர்மெண்ட் வந்து வெப்சைட் ப்ரொவைட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட். ஓகே கவர்மெண்ட் வெப்சைட்டுன்ட்டு சப்ஜெக்ட் எனக்கு சிங்குலராக இருக்குது. ஓகே இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர் வி கேனாட் யூஸ் ப்ரொவைட். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் தானே, அப்போ ப்ரொவைட்ஸ் தானே வரும். அப்போது எனக்கு ஏல எரர் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆன்சரில் ஏன்னு ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஓகே இப்போ நம்ம பி செக் பண்ணி பி வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எரர் வரல அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆன்சர் வந்து டி தான். ஓகே ஸோ பார்க்கலாம். ஆல் அட்டெண்டீஸ் வேர் mandated to adhere to the official dress code. adhere is nothing but to follow. சரியா, ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, adhereன்னு சொல்லலாம். எஸ் ஒன்லி சி மட்டும் வரும், which is ஆப்ஷன் ஏ. எஸ் ஓகே எப்படியா டி? ஸ்ரீ கண்ணதாசனும் டி தான் போட்டிருக்காரு. பி அண்ட் சி வருதுல்ல. ஓ பி சாரியா பி வருது. பியில் தப்பே கண்டுபிடிக்கல நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது தப்பு கேட்டிருக்காங்கன்ற மாதிரி அதை போய் போட்டேன். ஓகே பி அண்ட் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸோ 70க்கு ஏன்னு போட்டு வச்சுருக்காங்க. நியூக் 70க்கு ஏ கிடையாது, பி அண்ட் சி. அதாவது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எப்படின்னா நம்ம வந்து தேர் ஆஸ்கிங் ஃபார் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட். ஸோ எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட்னா ஏல எரர் இருக்குது சரியா, அதனால் நம்ம பி செக் பண்ணோம். பி வந்து எரர் இல்லாத ஸ்டேட்மெண்ட். அப்போ பி வருதுன்னா சியும் வந்து தான் ஆகும், ஏன்னா சி நமக்கு ரெண்டு இடத்துலையும் இருக்குதுன்னு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் 71. Question number 71. The implementation of this application, okay, has simplified multiple work processes, thus save us a significant amount of time. கரெக்டு தான். ஏல எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே இன்கரெக்ட் பார்ட் கேட்குறாங்கயா, கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்கரெக்ட் பார்ட் கேட்குறாங்க.
To adhere na to follow. Yeah, I said. Okay. So இங்க சொல்லுங்க A option do we have any error? B வருதா? அப்போ B ஆன்சர்னு சொன்னீங்கன்னா எரர் என்னது? என்ன எரர் இருக்கு? Aல என்ன எரர் இருக்கு? This பக்கத்துல application கரெக்டாக தானே இருக்கு. As simplified multiple work process. ஓ has இருக்கு ஆனால் saves இல்லாமல் save இருக்கா? இதுவா? செக் பண்ணுங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நைதர் நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது. த டீம் லீடர் நாட் இல்லை நார் his colleagues okay managed to complete the project within the deadline. ஸோ அப்போ நமக்கு A and Bன்னு போடலாம். ஆனால் none is correctனு ஒன்று இருக்குது. அதாவது ABCயுமே தப்புன்ட்டு. Drinking warm water after waking up in the morning okay helps. Drinking water helps helps strengthen your immune system. Helps strengthen helps to strengthen illa. Find out which of the following sentence is grammatically contextually incorrect. ஆமா I think A B C மூணுத்துலையுமே எரர் கண்டுபிடிச்சிருக்கேனே நான். இப்போ இங்கே வந்து சேவ்ஸ் இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் ஹெல்ப்ஸ் ஓகே ஹெல்ப்ஸுன்றது வந்து ஒரு காசட்டிவ் வேர்ப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காசட்டிவ் வேர்ப்னா என்ன அர்த்தம்னா இப்போது ஷீ ஹெல்ப்ஸ் மீன் நான் சொல்கிறேன்னா இங்கே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஓகே காசட்டிவ் வேர்ப்ஸ்க்கு பக்கத்தில் வந்து நமக்கு பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் தான் வருமா? ஓகே அப்போ எனக்கு சி எரர் ஃப்ரீ தான். ஓகே ஆப்ஷன் பி தான் வரும். அப்போது இந்த பாயிண்ட் நான் சொன்னதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஆக்சுவலி ஆல் இன்கரெக்டுன்னு தான் தோணுச்சு. பட் ஒன்றும் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணோன்னு வாங்க. பேர் இன்ஃபினிட்டிவ்னா 2 + V1 வராது. ஓகே இது என்ன வேர்டெல்லாம் சொல்லுவோன்னா ஹெல்ப்பு கெட்டு மேக் ஓகே லெட் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது பக்கத்தில் இருக்க வேர்ப்ஸ் வந்து பேஸில் தான் இருக்கும். விச் இஸ் பேர் இன்ஃபினிட்டிவ்னு வாங்க. ஓகே எஸ் ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் பி. நான் ஃபஸ்ட்டு வந்து படிக்கும்போது இந்த இடத்துல ஒரு கேப் 2 + V1 வருமே அப்படின்னு சொல்ல வந்தேன். பட் ஆக்சுவலாக நம்ம ஹெல்ப்ஸுன்ற வேர்டு பார்க்கும்பொழுதோ கெட்டு மேக் லெட்லாம் பார்க்கும்பொழுது பக்கத்தில் V1 யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே 72nd. திஸ் இஸ் ஆல்சோ எரர் ஸ்பாட்டிங் கொஷின். ஸோ டெல் மீ த இன்கரெக்ட் ஆன்சர். இன்கரெக்ட் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். A day after experiencing moderate rainfall, the city encountered intense downpours. That lasted to the weekend. Through the weekend fulla. வீக்கெண்டில் எல்லாம் இருந்ததுன்னா த்ரூ தானே. வீக்கெண்டுக்கு அப்படின்னா தானே 2. ஏல தப்பு பார்த்துட்டேன் நான். ஓகே அதனால் இதெல்லாம் தூக்கிடலாம். செவரல் பக்கத்தில் எனக்கு ப்ளூரல் நவுன். ஓகே யூனிவர்சிட்டி ஸ்ட்ரைவ் ஓகே டு என்ஷூர் தட் சயின்டிஸ்ட் ஆர் ரிவார்டட் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் தேர்னா எனக்கு சயின்டிஸ்டா ஓகே தேர் ஒர்க் அண்ட் த நம்பர் ஆஃப் நியூ insights. அப்போ the number of வந்துச்சுன்னா பக்கத்தில் ப்ளூரல் நவுன். ஓகே இன்சைட்ஸ் தே ஜென்ரேஷனா தே பக்கத்தில் வேர்பு தே ஜென்ரேட். அப்போ பீடியம் எரர் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே அப்போது இது வராது. பட் ஆல் இன்கரெக்ட் இருக்குது. இதை செக் பண்ணுங்கள். மெனி பீப்புள் ஆர் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் chatbots in the hope let artificial intelligence can enhance people now their daily lives. Okay in the hope letta தப்பு இல்லைங்க. ஆல் இன்கரெக்ட் இஸ் த ஆன்சர் இயர். 72ல் எனக்கு எல்லாமே தப்புன்னு தோணுது. ஆப்ஷன் இ தான் வருது. ஏன்னா இங்கே இந்த ஹோப்
that let AI can enhance இப்படி வரும். அதாவது இந்த கனெக்டே ஆகலையே இந்த இடத்துல, ரெண்டுமே வேர்பு தானே. எஸ், ஆப்ஷன் இ தான் வரும். ஏ அண்ட் பின்னு யோசிச்சா நான் சியுமே வந்து நமக்கு எரர் இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்யா. இப்போ எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவீங்கள. எஸ். ஸோ இப்போ நீங்கள் போடலன்னா மெயின்ஸ் எக்ஸாமில் போடவே முடியாது. ஸோ குவிக்காக இந்த ஆர்சியை ரீட் பண்ணுங்கள், எவ்வளோ வேகமாக முடியுமோ ரீட் பண்ணுங்கள். Yeah, good evening. Good evening, good evening. Mahava ninga. Okay. Okay, so India electric vehicle industry is undergoing a profound transformation, once marred by skepticism, financial constraints, and infrastructural shortcomings. The sector is now accelerating toward a cleaner, technology-driven future. The most notable momentum is observed in the electrical segment, where sales have reached 18 million units. This surge is by a combination of factors: evolving consumer preferences, cost efficiencies, and conservative policies interventions aimed at manufacturing mobility. The industry's initial journey was wrought with economic setbacks. Okay, high battery costs, limited product availability, and nascent infrastructure impeded early adoption. Traditional automotive giants exercised caution, while startups struggled with scalability and profitability. However, technology breakthroughs on the particular manufacturing design has ushered in a phase of renewed optimism. Enhanced energy density, reduction dependency on expensive materials such as cobalt and advances in battery segments, including production cost parallel with artificial intelligence. ஓகே, ஸோ அடுத்த பேஜ் போயிட்டேன், நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டேன். fast charges in gas rapidly, addressing range anxiety. ஓகே, டன். சரண்யா டன். கீழே இருக்க கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 73rd question I have displayed. ஓகே, குட் நியூக். நம்ம பார்க்கலாம். Which of the following statements can be logically inferred from the passage? லாஜிக்கலாக எந்த பர்டிகுலர் லைன் வந்துட்டு it is from the passage, which is giving the information from the passage. Yes. The Indian government's infrastructural and physical policies are not only supporting existing EV manufacturers but also influencing traditional automobile companies to shift strategies. Okay, சரி. ஸோ இப்போது இந்த பாயிண்ட் வந்து EV பற்றியும் பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ அடுத்து இதை பற்றியும் சப்போர்ட் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருந்தாங்களா? ஓகே, so next, technological innovations have not only made EVs cheaper to produce but have also contributed to features that align with changing consumer demands. ஆமாம்,
இந்த பாயிண்ட்டும் நம்ம படிச்சோமே. ஓகே சரி. ஸோ இது பார்த்தீங்கல்ல, எஸ் எல்லாருக்குமே பி தான் வருதா? சி எதுக்கு? the growth of electric vehicle in India has primarily been driven by rural demand. அதை பற்றியே பேசலைல்ல. ஓகே சரி, அப்போ ஆப்ஷன் டி, சாரி டின்ற பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். வேர் ஒன்னும் இருக்குது, நமக்கு டூவும் இருக்காங்க. ஓகே 74, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் ஃபேக்சுவலி அண்ட் கான்டெக்சுவலி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி. The EV industry in India initially faced setbacks due to cautious investment by established companies and a high cost of battery. Cautiousனா ரொம்ப preventive investments மாதிரி தெளிவா. Artificial intelligence வந்து in EVs has been used primarily to enhance batteryயோட lifespan and reduce energy consumption during idle periods. ஓகே சரி, அப்போ கவர்மெண்ட் பாலிசிஸில் இதெல்லாம் இந்த பேர்லாம் பார்த்தோன்னா கொடுத்துருக்கிறது இந்த 2 அப்புறம் 2024 தானா, இந்த மாதிரி வார்த்தைகளில் தப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும் சரியா. ஓகே சில டைம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இருக்குன்னு போட்டுருவோம், ஆனால் கொஞ்சம் ரீவெரிஃபை பண்ணிங்கன்னா தெரியும் இது இருந்தது. ஓகே ஓவர் கமிங் கன்சியூமர் ஹெசிடேஷன் அபவுட் ஸ்விட்சிங் டு எலக்ட்ரிக் மொபிலிட்டி. அப்போ எனக்கு கேட்டிருக்கிறது கரெக்டுன்னு பொழுது திஸ் வாஸ் தேர் நான் பார்த்தேன். அண்ட் இவி இண்டஸ்ட்ரி வந்து யூஸ்வலி ஃபேஸ் செட்பேக்ஸ் டியூ டு, ஓகே ஆல் த்ரீ ஆர் பாசிபிளா? எனக்கு ஆல் த்ரீ பாசிபிள் வரல, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே கீழே வந்து இதை பற்றி பார்த்தோமா, இந்த பாயிண்ட் நான் வந்து அங்கே பார்த்தேன். ஓகே அண்ட் தென் ஆல் த்ரீ பாசிபிள்னா நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஆல் த்ரீ வரலையே. டியூ டு காஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்டட் ஹை காஸ்ட் பேட்டரிஸ். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு செகண்ட் பாயிண்ட் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேன் யூ ஜஸ்ட் ஜஸ்டிஃபை? யா 74 வந்து 1 and 3 வருது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் இவிஸ் ஹஸ் பீன் ப்ரைமர்லி டு என்ஹான்ஸ், அந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி எங்கே போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ அந்த பாயிண்டில் வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோமா? அசியூம் பண்ணக்கூடாது எப்பவுமே ஆர்சி வரும்பொழுது. டு நாட் அசியூம் திங்ஸ். ஓகே அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. பேரலி த இன்கார்பரேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இஸ் அண்ட் மிஷின் லாங்குவேஜ் லேர்னிங்கும் வந்து ரெவல்யூஷனைசிங் வெஹிக்கல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் லைக் ஏதோ ஒரு பிளான் அந்த பேட்ரி இதெல்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லையே. ஸோ 1 and 3 இஸ் பாசிபிள். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். இன்டைரக்டாக பண்ணலாம். எங்கே இருக்குது? 6th லைன் வந்து ஃப்ரம் த பாட்டம், 6th லைன் ஃப்ரம் த பாட்டமில் அதுதான் பேசினேன். இன்டைரக்டாக பண்ணுதுன்ட்டு அந்த பேட்ரி லைஃப்பை பற்றிலாம் பேசலையே. ஆமாம் அசியூம் பண்ணிக்க முடியாதுப்பா. அது யூ கேனாட் ரைட், அதை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. இட் இஸ் இன்டைரக்டாக இருக்குது. பட் இன்டைரக்டாக இருந்தாலும் இந்த பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு தான் பார்க்கணும். அது இல்லைல்ல, அந்த மாதிரி போட முடியாது. ஓகே ஸோ ஐ வுட் சே ஆப்ஷன் பி, அதாவது 1 and 3 வில் பி த ஆன்சர். 75 சொல்லுங்கள். The integration of artificial intelligence in electronic vehicles cater primarily to operational needs of logistics and fleet companies rather than individual consumers. Companies rather than individual consumers. Yes. ஸோ இது வந்து பாருங்கள். ஓகே இந்த மாதிரி எனக்கு எதுவும் பாயிண்ட் பார்க்கல. சரி இருங்க, இன்கரெக்டாக இருக்குது. ஓகே எது இன்கரெக்டாக இருக்குது இது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. The decline in dependency on materials like இது பார்த்தேன் has completely
eliminated supply chain issues in EV manufacturing. But they are asking for incorrect. இதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து ஆனால் எலிமினேட் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பாயிண்ட்டை நான் எங்கே படித்தேனே, நான் எங்கே படித்தேன்னு தான் மறந்துட்டேன். ஓகே, இங்கே இருக்குது. raw materials such as cobalt and advanced batteries recycling efficiently curtailed the production cost ன்னு கொடுத்துருக்காங்க. However, technology of present the battery design will show this. Please to miss it. அப்போ சாரி, இங்கே இருக்கா? கொடுத்துருக்காங்க, இப்படி ஒன்று கொடுக்கவே இல்லையே. திஸ் இஸ் ராங். சரி, the Indian EV market's rapid growth is largely a result for rural consumers or 2 and 3 wheelers for agriculture use. இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? 2 and 3 வரல. ஓகே, ஆல் 3ன்னு இல்லையா? ஓ, இது இப்போ நம்ம இங்கேயே ஆன்சர் சொல்லிடலாமா? ஓகே, 2 and 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், 1 செக் பண்ணல. ஆனால் ஆல் 3 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு இன்கரெக்ட்னு கொடுக்கவே இல்லையே. ஸோ அப்போ எனக்கு 2 and 3 கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நான் அங்கே ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டு வந்து ஐ மீன் ராதர் தென் இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ்ன்றது எந்த இடத்துல இருக்குது? தேடுறீங்களோ? ஆன்சர் ஓகே, ஆன்சர் ஓகே. சரி, ஸோ நம்ம ஆர்சி வந்தாலே வந்து நிறைய பேருக்கு ஃபீவர் வருது. ஓகே, ஸோ 76 போடுங்க, 76. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் கரெக்ட்லி இன்ஃபர் த நேச்சர் ஆஃப் சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை இந்தியாவுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டார் அக்கார்டிங் டு த பேசேஜ். இதுதான் முக்கியம், நம்மளாம் அசியூம் பண்ணுறதில்ல. இந்த ஆப்ஷனும் டிபேட்டபிள் தான் மேம். 3 இன்கரெக்ட் ஆப்ஷன் இருந்தால் அதுதான் வரும். எனக்கு அதனால தான் நான் கேட்டேன், நான் அந்த பாயிண்ட்டுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே நமக்கு இல்லை, ஸோ அதனால் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி ஒரு லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து நமக்கு எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்களேன், அதான் யோசித்தேன். சரி, ஸோ த இவி இண்டஸ்ட்ரி வந்து கண்டினியூஸ் டு பி இண்டர்ட் primarily by lack of technological advancement in vehicle software and battery chemistry. கரெக்ட்லி இன்ஃபர்டுன்னு கேட்டிருக்காங்க, கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். பேட்ரி கெமிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கல. ஓகே, இப்போ நான் ரெண்டுமே செக் பண்ணி தான் ஆகணும்ல. Although much of the ecosystem has matured, rural infrastructure gaps and grid limitations remain significant barriers to full-scale adoption. Gaps has matured, rural infrastructure gaps and grid limitations remain significant barriers to full-scale adoption. சரி, இங்கே நமக்கு என்னென்னா ஏதோ ஒன்று பாசிபிலிட்டி. அப்போ 3யும் ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. High initial cost of EVs and lack of market competitions remain the biggest reason for low consumer interest in vehicle. High initial cost EV வந்து lack of market competition, அது ஒரு பெரிய ரீசனாக இருக்குன்னா போடலையப்பா. ஓகே, ஸோ இப்போது கன்ஃபார்மாக எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ இது மூலமா என்ன நடக்குது? கன்ஃபார்மாக எலிமினேட் பண்ணிட்டோன்னா ஆப்ஷன் சியா? ஓ, லாஸ்ட் மெயின்ஸும் அட்டன் பண்ணிங்களா ஜே? ரைட்டு. அப்போ இவ்வளோ நமக்கு ஈஸின்னு நான் சொல்லலை, பட் இவ்வளோ தெளிவாக நமக்கு கொஷின்ஸ் இருக்குது பாருங்களேன். எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும்,
அந்த பேப்பர் நம்ம இப்போ பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணலாம்ல. ஆக்சுவலி இந்த கொஷின்ஸ் எனக்கு இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மூணுமே நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் எனக்கு ஆல் இன்கரெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் நான் எல்லாம் செக் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக நான் 2 தள்ளினாலே பாக்கி ஆன்சரை நான் எடுத்துட முடியுது. ஓகே, ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் 77. ஓகே, 77க்கு அப்புறமா எல்லாமே 1 லைன் ஆன்சர் தான். ஸோ நம்ம கோகுல் சார் வேறு அடுத்து லைவ் வருவாங்க. ஸோ குவிக்காக இது சொல்லிடுங்க பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் அண்ட் incorrect or skewed interpretation. ஓகே, skewed நாடே அப்படியே வளைஞ்சி நெறிஞ்சி இருக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஃபிகரில். ஓகே, ஸோ ஒரு மாதிரி government policies in India's EV transition, okay, electric vehicle transition based on the passage. The Indian government initiatives are mainly focused on subsidizing vehicle buyers and offer minimal support for infrastructure development or battery recycling. Okay, minimal support லாம் போடல, கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, அப்போ 2 வருமா வராதான்னு பாருங்கள். பாலிசிஸ் லைக் ஓகே are aimed at shifting consumer behavior through digital education and awareness campaigns rather than providing. இதெல்லாம் பேசவே இல்லை. இப்போ நான் 3 செக் பண்ண வேண்டாமா? 1 வந்துருச்சு வரலன்ட்டு, அப்போ 2வும் வருதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது நான் பார்க்கவே இல்லையே. ஓகே, ஆப்ஷன் பி 77 is option B. 1 is not possible. அதை வச்சு பாக்கியெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்போ இன்கரெக்ட்னா 1 is not possible, 1 is not possibleனா அதான் ஆன்சர் இன்கரெக்ட்னால. இப்போ 2வும் வந்து படிக்கும் பொழுது EMPSன்னு நம்ம படித்தோம். ஃபேம் 2வும் EMPS பற்றியும். ஸோ அதுக்குள்ளே எதுவும் வந்து இந்த பிஹேவியர் த்ரூ டிஜிட்டல் எஜுகேஷன் பற்றியெல்லாம் போடவே இல்லை. ஓகே, எஸ் லாஸ்ட்டாக உள்ளே வந்துட்டேன். நான் இங்கே இது பார்த்துடலாம், ஏன்னா வந்து we are running short of time. சார் வர நெக்ஸ்ட் எடுக்கணும். Which of the following phrases is most suitable to fill the given blank? Technological criticism, ripple effects, அப்புறம் வந்து infrastructure failures, operational loopholes, manufacturing oversights. Okay, wait, I'll go to the passage. இந்த blankல சொல்லணும் ஒரு phrase நமக்கு தேவை. The dash are unmistakable. இப்போ சொல்லுங்க, the dash are unmistakable. 78. Technological criticismலாம் இல்லை, infrastructural are mistakable. Manufacturing oversights. 78th question answer. Okay, so what do you mean by ripple effects? Ripple effects na என்ன first இந்த question படி நம்ம ஆல்ரெடி இந்த வேர்டை பார்த்தோம் உள்ள, அப்படி தானே? ஓகே, give me your answer for that. அங்கே ரிப்பிள் எஃபெக்ட்னா என்னது? எல்லாரும் அப்படி தான் போட்டிருக்கீங்க. டி வரும்னு போட்டிருக்காங்க சில பேர் 78க்கு. அஜய் வந்து பி, நியூக் வந்து டி. ஓகே, ஆப்ரேஷனல் லூப் ஹோல்ஸ். ஓகே, ஸோ இந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, ஒரு ஆக்ஷன் மூலியமாகவோ இல்லாட்டி ஒரு ரிசல்ட் வர வண்ணமாகவோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அதை தான் நம்ம இப்படி சொல்லுவோன்றாங்க. ஓகே, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு பொழுது அதனால நடக்கிற ரியாக்ஷன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸை பற்றி பேசும்பொழுது சொல்லலாம். ஸோ இங்கே வந்து யூ கேன் கன்சிடர் பி. பி தான் நமக்கு இங்கே ஆன்சரு. ஆனால் டி என்ன பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். The operational loopholes are unmistakable. எப்படி சொல்கிறது? நாட் பாசிபிள். நோ, டி வராதியா, பி தான் நம்மளால் போட முடியும். ஓகே, மிஸ்ட் த ஃபைனல் கட் ஆஃப் 2. ஓகே,
அஜய் இந்த வாட்டி எஸ்பிஐ கிளர்க் கிடைக்கும். ஓகே, டோன்ட் வரி. திஸ் டைம் யூ வில் கெட். கீப் கோயிங். ஓகே, கீப் கோயிங். பார்த்துக்கலாம். சரியா? 78க்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கா? சரி இருங்க, இது போட்டுடலாம். ஃப்ராட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸோ அதோட மீனிங் நான் சொல்கிறேன். ஃபில்ட் வித் ஆர் பர்டன்ட் வித் சம்திங். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தினால வந்து ஃபில் ஆகிருக்கு இல்லை பேர்டன் ஆகிருக்குன்னா நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்சர் இங்கே கீழே என்ன சொல்லலாம் நம்ம? தேர் ஆஸ்கிங் ஃபார் அ சிமிலர் வேர்ட் இருக்குல்ல, பேர்டன்ட்டு தான் ஆன்சராக சொல்ல முடியும். வேறு வழி, நான் அங்கே மீனிங் எழுதும் பொழுது அதை தான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் என்ன நம்ம ஒழுங்குபடுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 79. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. assured அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, டு லீட் ஆர் டு காஸ் சம்திங். அதாவது இந்த பிகினிங் ஆஃப் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று வந்து நடக்குதுல்ல, அதான் வந்து assuredன்ற வேர்ட் சொல்லுவோம். ஸோ சிமிலர் மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியேட், அப்ஸ்ட்ரக்ட், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். அப்போ இதான ஆன்சர்? எஸ். கொஷின் நம்பர் 80க்கு என்ன ஆன்சர் வரும்? புரியுதா? கொஷின் நம்பர் 80க்கு எஸ். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கூகுள் சார் இஸ் வெயிட்டிங் ஃபார் த லைவ். ஓகே, ஸோ ஐ எம் வைண்டிங் அப் த செஷன். நாளைக்கு செஷனில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ தயவுசெய்து அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் எக்ஸாம் கரெக்டாக பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் வைண்டிங் அப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார்